வணக்கம் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ நீங்க எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை தான் பார்க்க போறோம். ஸோ அது எந்த மாதிரி பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டூரேஷன், அதாவது குறுகிய கால பயிர் 100 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள விளையும் நெல்களுக்கு உர மேலாண்மை தான் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை. ஸோ இந்த குறுகிய கால பயிருக்கு முதல் உரமா எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாளுக்குள்ள நீங்க முதல் உரம் கொடுக்கலாம். இரண்டாம் உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள்ல இருந்து ஒரு 45 நாளுக்குள்ள நீங்க இரண்டாம் உரம் கொடுக்கலாம். மூன்றாம் உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 நாள்ல இருந்து ஒரு 70 நாள்ல பார்த்தீங்கன்னா நீங்க மூன்றாம் உரம் கொடுக்கலாங்க. ஸோ இந்த 3 பருவங்கள் தான் நீங்க உரம் கொடுக்க வேண்டிய பருவங்கள். ஸோ ஒரு நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும், இல்ல கை நடவா இருக்கட்டும், இல்ல மிஷின் நடவா இருக்கட்டும், இந்த 3 நடவுகளுக்குமே இந்த 3 பருவத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மற்றபடி நீங்க மாத்தி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நாளுக்குள்ள நீங்க போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர் கட்டும் பருவங்க அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும். 40 to 45 நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர்கள் முற்றிலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி தான் கொடுக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க தூர் வரும் பருவங்கள்ல போடக்கூடிய உரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 15 to 40 நாட்களுக்குள்ளேயே எந்த உரம் தூர் பிடிக்கிற உரமா இருந்தாலும் நீங்க கொடுத்துடணும். கொடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும். ஸோ 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல என்னென்ன உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், யூரியா, யூமிக் ஆசிட், வேம் பிளஸ் குருணை, பிப்ரோனியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்க கொடுக்கணும். ஸோ இதுல எதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்கத்தில் அதிகமா இல்லை அப்படின்னு பிப்ரோனியல் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க கை நடவு நட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரடி நெல் விதிப்புக்கும் பார்த்தீங்களா அதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நடவு நடுறோம் பார்த்தீங்களா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும். இதுவே நீங்கள் நாற்று விட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ் உரம் பெருசாக தேவைப்படாது. தேவைப்பட்டா போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல பார்த்தா குரோமர், ஸ்பிக் டிஏபி, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டம் பாஸ். இது 4 உரத்தையுமே நீங்கள் இந்த உரத்தை கூட கலந்து கொடுக்கலாம். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா. யூரியா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்காண்டி நம்ம யூரியா கொடுக்குறோம். இதில் எவ்வளோ நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாய் சத்து உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா தான். இதுவே நீங்கள் யூரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை தான் கொடுக்கணும். நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டோ, புகையானோ, தண்டு துளைப்பானோ வரும். அதனால் உங்களுக்கு பெரிய மகசூல் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பார்க்க போகிறது யூமிக் ஆசிட். யூமிக் ஆசிட் கண்டிப்பாக நெல்வயலுக்கு போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணுங்க. அதனோட முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கான கூட்ட ஊட்டச்சத்து, விரைவான வேர் வளர்ச்சி உறுதி செய்கிறது, ஆரோக்கியமான தண்டு வளர உதவுகிறது மற்றும் மகசூலை அதிகப்படுத்துகிறது. ஸோ இதில் எத்தனை வேரியன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 90%, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 95%, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 98%. நீங்க எதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98% இருக்க யூமிக் ஆசிட் வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு நெல் வயலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர்கள் கிடைக்கும். வேர்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் அதிகமாக ஏற்படும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட் எல்லா வயலுக்கும் நீங்க கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்க்க போகிறது வேம். ஸோ இப்போ இருக்கிற நிறைய விவசாயிகளுக்கு வேம்னா என்ன, வெசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான். இதனோட முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கு மற்றும் தாவர வேர் வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம தாவரங்களுக்கு போதுமான நைட்ரஜன் சத்துக்களை வழங்குவதற்கு உறுதி செய்கிறது, மகசூலை அதிகப்படுத்துகிறது, ஊட்டச்சத்துக்களின் வளமான ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலை வீசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலோட வேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு படிவம் போல ஒட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்குள்ள இருக்கிற சத்துக்களை ஒன்றிணைத்து நம்ம தாவரத்துக்கு தர்றதால உங்களுக்கு அதிகப்படியான வேர்களும் வரும், அதிகப்படியான தூர்களும் கட்டுங்க. ஸோ அடுத்தபடியான பக்கத்தில் குருணை. நிறைய விவசாயிகளுக்கு குருணைன்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது. பக்கெட் வாலி குருணைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர் கட்டத்துக்கு ரொம்பவே உதவும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சிக்கும் பிளஸ் தண்டு வளர்ச்சிக்கும் பிளஸ் தூர்கள் அடிக்கவும் இது ரொம்பவே பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பெஸ்ட்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரால்டி கோல்டு போடலாங்க. நீங்கள் டாடா கம்பெனியோட ரால்டி கோல்டு வாங்கி பயன்படுத்தலாம். அது ஒரு ஏக்கராக 4 கிலோ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
ஸோ அடுத்தபடியாக பார்க்க போகிறது EM பவர், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிக் கம்பெனியோடது. அடுத்தபடியாக பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது பிப்ரோனில் 0.6. இது பார்த்தீங்கன்னா 4 இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரோனில் 0.6, சல்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 70%, ஜிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13%. நீங்கள் 3ஆம் நாள் நீங்கள் ஜிங்க் சல்பேட் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இமாராவை பயன்படுத்தலாம். இது எப்படி உங்களுக்கு பயனாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுது, உங்களுக்கு தாவர வேர் வளர்ச்சிக்கும் செயல்படுது, தாவரத்தின் தூருப்பிடிக்கவும் இது செயல்படுதுங்க. அதனால நீங்க கண்டிப்பா பிப்ரோனியல் கண்டென்ட் இருக்கிற இமாராவை வாங்கி போடலாம். அது மட்டும் இல்லாம 2ஆம் முறம், அதாவது 40 to 45 நாள்ல நீங்க 2ஆம் முறம் கொடுக்கணும் பாத்தீங்களா. இது எந்த வயலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷின் நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்புக்கு மட்டும்தான் இந்த 2ஆம் முறத்தை தரணும். நீங்க கை நடவா இருந்தா நீங்க தர தேவையில்ல. ஸோ நல்லாவே இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா மிஷின் நடவுக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டம்பஸ், 4 கிலோ வந்து ராலி கோல்ட், 35 கிலோ வந்து யூரியா. இது மூணுத்தையும் நீங்கள் கலந்து நெல்வயலில் பரவலாக வீசுங்க. அதிகமாக தேவைப்படாது, மிதமாக கொடுத்தாவே போதும். அதிகமாக கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதனால மருந்து அடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும். அதனால நீங்க குறைவா பயன்படுத்துக்க. 3ஆம் முறத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ போடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள்ல இருந்து ஒரு 70 நாளுக்குள்ள நீங்க போட்டுருணுங்க. அதாவது இந்த ஷார்ட் டூரேஷன் சொல்ற நெல் ரகங்கள் பார்த்தீங்கன்னா கதிர்வரும் பருவங்கள்ல நீங்க இதை கொடுக்கணும். ஸோ கதிர்வரும் பருவங்கள்ல நிறைய விவசாயிகள் பண்ற தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூரியா கொடுக்கறது. யூரியா கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகையானோ இலை சுருட்டோ வந்துடும். அந்த டைம்ல இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நெல்லில் வர கதிர்களோட நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்தாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து மகசூல் இழப்பை ரொம்பவே ஏற்படுத்தும். அதனால நீங்க யூரியா போறதை தவிர்த்துட்டு நைட்ரஜன் சத்துக்கள் உள்ள அமோனியம் சல்பேட் பிளஸ் சல்பர் சத்துக்களுடைய அமோனியம் சல்பேட், இது ரெண்டுமே இந்த அமோனியம் சல்பேட்ல இருக்குது, இதை போடுங்க. கூடவே பொட்டாஷ் போடுங்க. இது ரொம்பவே முக்கியமானது. பொட்டாஷ் என்ன படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக்கும். அது மட்டும் இல்லாம இருக்கிற நெல்மணிகள் எல்லாத்தையுமே முத்துறதுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து இருக்கக்கூடிய பொட்டாஷ் தான். ஸோ அனைத்து நெல்வாய்களுக்கும் சரி, அனைத்து காய்கறி வகைகளும் சரி, அனைத்து பூப்பருவங்களுக்கும் சரி இந்த பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியங்க. ஸோ அதனால நீங்க பொட்டாஷ் வந்து எல்லா நெல் வயலுக்கும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயல் வந்து பழுத்துருச்சு, நெல் வயல் வந்து சரியா வர வேர் பிடிக்கல. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற தப்பு தாங்க. ரொட்டவேட்டர் வச்சு உழுது பண்ணுவோம். ஸோ ரொட்டவேட்டர் வச்சு நம்ம சேடை ஓட்ட சொல்லுவோம். நீங்க ரொம்ப ஆழம் பிடிச்சி ஓட்டிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாவே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க பேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால நீங்க ரொட்டவேட்டர் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்க இந்த ஏறு மாடுகளோ, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏறு மாடுகள் நம்ம பயன்படுத்த முடியாது, அது அப்பாற்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது. நீங்க இதுவே நீங்க இந்த பவர் வீடர்னு சொல்லக்கூடியது, இந்த பவர் டில்லர்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த மினி டிராக்டர், அதாவது வெயிட் கம்மியா இருக்கும், சேறு கம்மியா வர்றதையும் நீங்க பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு பயிர்கள் பார்த்தீங்கன்னா ஒயலாது, செலவுகளும் கம்மியாகும். அதனால உங்களுக்கு நெல் வயலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக இணைஞ்சிருங்க. ஸோ அதில் நம்ம அப்கமிங்காக போடுற வீடியோ பற்றி டீட்டெயில் போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய், நன்றி. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.